சார். பேபி நேத்து உங்க வைஃப் உங்களை அடிச்சாங்களாமே, என்னாச்சு? உலகம் முழுக்க தேடினாலும் அவள மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க மாட்டான்னு சொன்னாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு என்ன பைத்தியமா, மறுபடியும் உன்ன மாதிரி ஒருத்திய தேடுறதுக்குன்னு சொன்னேன். போட்டு பொளந்துறாங்க. சார், நான் உள்ள வரலாமா? இதுதான் நீ ஸ்கூலுக்கு வர டைமா? எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை சார், அதான் லேட் ஆயிருச்சு. அவங்க 2 பேரும் சண்டை போட்டா உனக்கு என்ன? நீ ஸ்கூலுக்கு கிளம்பி வர வேண்டியதானே? எப்படி சார் வர்றது? அவங்க சண்டை போடுறப்போ என்னோட பேண்ட் அம்மா கிட்டயும் சட்டை அப்பா கிட்டயும் இருந்துச்சு. அப்புறமா பேண்ட் சட்டையும் வாங்கி போட்டு வரதுக்குள்ள வீடே 2 ஆயிடுச்சு சார். ப்ளீஸ் உள்ள விடுங்க சார். என்ன பேபி ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அட அது ஒண்ணும் இல்லங்க. ஸ்கூல் படிக்கும்போது பெரியவனாகி சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களுக்கு உதவணும்னு நினைச்சாங்க. அது நல்லது தானே பேபி ஆகும். அட ஏங்க, இப்ப நான் இருக்கிற நிலைமையில எனக்கு சாப்பாட்டுக்கே 4 பேர் உதவணும் போல. டேய் தம்பி, உங்க வீட்ல நேத்து ஒரே சண்டையா இருந்துச்சு. அது எங்க அப்பா தான் சும்மா வாய் பேசி வம்பு வாங்கி கட்டிக்கிட்டாரு. என்ன தம்பி சொல்ற? அது ஒண்ணும் இல்லங்க. அம்மா அப்பா பார்த்து உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு எருமை மாடை கல்யாணம் பண்ணிருக்கலாம்னு சொன்னாங்க. அப்பா சும்மா இல்லாம அதுக்கு எருமை மாடு ஒத்துக்காதுமான்னு சொன்னாரு. இப்ப புரியுது அது யாருக்கு விழுந்த அடி சத்தம். கடவுள்கிட்ட என்ன பேபி வேண்டிக்கிட்டு இருக்கீங்க? கடவுளே ஒரு கஷ்டத்தை கொடுத்தா அது முடியற வர வெயிட் பண்ணு. நானே அந்த கஷ்டம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த கஷ்டத்தை கேட்டு வாங்கிக்கிறேன். என்ன பேபி இப்படி இறங்கிட்டீங்க? பின்ன என்னங்க, அவரு பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காரு. ஒருத்தன் கல்யாணத்துக்கு பிறகும் சந்தோஷமா இருந்தா அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? ஒன்னா அவனுக்கு கிடைச்ச மனைவி வரமா இருக்கணும், இல்லனா அம்மா வீட்டுக்கு போன மனைவி திரும்பி வராம இருக்கணும். என்ன பேபி ஸ்கூலுக்கு போகாம ஆட்டோல உட்காந்துருக்கீங்க? அந்த கொடுமை ஏன் கேக்குறீங்க? எங்க அப்பா பார்த்த வேலை தானே இது. ஏன் அப்படி? என்ன ஆச்சு? நான் தான் சும்மா இல்லாம ஸ்கூல்லாம் போகாம பைக் வாங்கி கொடுங்க, எனக்கு ஊர் சுத்தணும்னு கேட்டேன். எங்க அப்பா சும்மா இல்லாம இந்த வண்டியில சுத்து 4 காசாச்சும் வரும்னு அனுப்பிட்டாருங்க. பேபி உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? எனக்கும் எங்க அப்பா மாதிரி டாக்டர் ஆகணும்னு ஆசைங்க. என்ன பேபி சொல்லவே இல்ல, உங்க அப்பா டாக்டரா? அதெல்லாம் இல்லங்க, அவரும் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டாரு. பேபி நேத்து எதுக்கு ஜோசியர் கிட்ட போன? ஜோசியரே, என் பொண்டாட்டி என்கிட்ட சரியா பேச மாட்டான்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? 1000த்துல ஒருத்தனுக்கு தான்ப்பா இப்படி அமையும், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொன்னாருங்க. என்னையா பண்றீங்க? பாத்திரம் விளக்கிறமா. யோ, இது என் அம்மா வீடியா, நம்ம வீடு இல்ல. ஐயோ, நான் பழக்க தோஷத்தில காலையில எந்திரிச்சு வீடெல்லாம் கூட்டி வச்சிடமா. பாப்பா காஃபி எவ்வளவுமா? அண்ணே 10 ரூபாண்ணே. என்னப்பா சொல்ற? பக்கத்து கடையில காஃபி 50 பைசான்னு போட்டுருக்கு. எனக்குனே வருவீங்களாடா? அது ஜெராக்ஸ் கடை தான், முட்டா பயலே. சொல்லுங்க தம்பி என்ன வேணும்? அண்ணே, இந்த லிஸ்ட்ல இருக்கிற காய்கறியை போட்டு தாங்க. அது போட்டு தரேன். நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அட ஏங்க, வாரம்லாம் வேலை செஞ்சுட்டு சண்டே அதுமா ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா கறியை வாங்கிட்டு வா, கருவேப்பிலையை வாங்கிட்டு வான்னு உசுரவை வாங்குறான்.